இந்த கல்யாணம் இருக்கான்லம்மா, இவன் தாம்மா அந்த பிள்ளைய கூட்டிட்டு ஓடுன கேரக்டரு. நானும் நெப்பும் காப்பாற்ற போகிற மாதிரி போனோம்மா. நம்ம பெருசு கிழத்துக்கு கூட தெரியுமேம்மா. ஆட்டோவில் போகும்போது பெருசு பார்த்து விசாரிச்சிச்சு. அப்புறம் ட்ரெயின்லேருந்து அந்த பொண்ணை நல்ல புத்தி சொல்லி திருத்தி அவங்க அப்பா கூட்டிகிட்டு வர்ற மாதிரி ஒரு ஷூட்டிங்கை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சாரி, மண்டபத்துக்கிட்டு வந்துட்டோம். அம்மா, எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. நான் சொன்னது எல்லாமே ஆக்டிங் தான். பொண்ணு கட்டிக்க போகிற மாப்பிள்ளை கேட்குறாருன்னு அவர் மாமனார் நடித்து கொடுத்துட்டாரு. அதை சொன்னால் எங்கே நீங்கள் நெப்போலியனை திட்டுவீங்களோன்னு மனுஷன் எப்படி முழிச்சிட்டு நிற்கிறாரு பாருங்க. சார், இப்போ வாச்சு சொல்லுங்க சார், உங்கள் மருமகனை காப்பாத்துறேன்னு நீங்கள் எதுக்கு கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கீங்க? டேய், நீ தயாரித்த கதையில் நடுவில் என்ன கோர்த்து விட போகிறதா ஒரு வார்த்தை கூட சொல்லாமலே கூட்டிட்டு வந்துட்டானே. இப்போ இந்த கூட்டம் என்னைய வேற கேள்வி கேட்டு கிழிக்குமே. என்ன பதில் சொல்லுவேன் நான்? இவன் வேற சட்டன்னு ஒரு கயிறு திரிச்சு விட்டுட்டானே படுபாவி பைய. ஒட்டுமொத்த தப்பையும் என் மேலே ஏற்றி வச்சுட்டு எவ்வளவு கூலாக நிற்கிறான் பாரு. கேட்டா ஹீரோயின்னா அப்படி தாண்டான்னு இன்னொரு ரீல் வேற சுத்துவான். ஐயோ, ஒட்டுமொத்த குடும்பம் கண்ணுகள்லாம் என்னைய நோக்கி திரும்ப போதே. எப்படியெல்லாம் கிழிக்க போறாங்களோ ஆண்டவா. ஐயையோ, இவன் சொல்ல சொல்ல ருக்குமணி அம்மாவுக்குள்ள 10 பாதாள காளி இருப்பது 20 பாதாள காளியா மாறுதே. ஐயோ, பார்க்குறாங்களே பார்க்குறாங்களே, எங்கள் அம்மா மேலேயும் கீழையும் பார்த்துட்டே இருக்காங்களே. அடியை, அந்த பூரி கட்டையை எடுத்துட்டு வாவேன் கொஞ்சம். எம்மோ, இங்கே என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? அதை பைசல் பண்ணாமல் பூரி போட போறீங்கிற? இப்போ யாராச்சும் உங்ககிட்ட பூரி கேட்டாங்களா? ஜோக்குமா, ஜோக்கு. உன்னெல்லாம் நான் வெட்டவா இல்லாட்டா குத்தவான்னே தெரியல. கொஞ்சம் இங்க வாயேன். என்னடா மாச்சு? ஏன்டா, ஏன் இந்த கொலவரி? எத்தனை நாளாக நினச்சிட்டு இருந்தடா? ஐயோ, இதுதான். ஐயோ, இதுதான் சாக்குன்னு பூரி கட்டி எடுத்துட்டு வந்து கொடுடான்னா உருட்டை கட்டி எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. ருக்மணி அக்கா, உன் மவனை நல்லா அதுலேயே திருப்பி பிடிச்சி 4 போடு போடு. அந்த கல்யாண பயலையும் திருப்பி போட்டு சாத்து. பிலிமு எடுக்கிறாங்களாம், பிலிமு. தூ. எங்க அம்மா ஏற்கனவே சாமி தான் ஆடிக்கிட்டு இருக்கு. இதுல வேற இந்த மகராசி எடுத்து வேற கொடுக்குறா. ஏண்டா டேய், என்னடா இதெல்லாம்? இது என்ன குடும்பமா இல்லை ட்ராமா கம்பெனியா? எவனாச்சும் சீரியல் நடிக்கிறேன்னு கட்டிக்க போகிற பொண்ணை அடுத்தவன் கூட ஓட விட்டு படம் பிடிப்பானாடா? அப்படி மானங்கெட்டு போயா திரீர நீ? ஏங்க சம்மந்தி, நீங்கள் ஒரு பெரிய மனுஷன் தானே. அவன்தான் புத்தி கேட்டு போய் ஏதோ கேட்குறான்னா உடனே நீங்களும் நடித்து குடிப்பியாளா? அதெல்லாம் தப்புன்னு எடுத்து சொல்கிறதில்ல. கல்யாணம் பண்ணுறோமா இல்லை கூத்து கட்டி ஆடுறோமா? ஏண்டி இவளே, அவன் சொன்னால் உடனே நீ சினிமா காதரி மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவியா? குடும்பம் நடத்துகிற பொம்பளை செய்கிற காரியம் அது. அவன் சொன்னதுக்கு நீ ஒத்துக்கலாமா முதல்ல? ஏண்டா பொசகட்ட நாயே, கல்யாணம் என் வீட்டு மருமக கையை பிடிச்சி நீ இழுத்துட்டு ஓடுவியா? என்ன நெஞ்செழுத்த இருக்கணும் உனக்கு? ஐயோ அம்மா. எங்கடா ஓடுற? நில்லுடா. எம்மோ, நான் எங்கம்மா அது கையை பிடிச்சி ஓடுனேன்? நானே நைட்டு முழுக்க சரக்க போட்டு நிற்க கூட தெம்பு இல்லாம. உளராத மாம்சு, உளராத. கண்ட்ரோல் கண்ட்ரோல். பின்னாடி வலிக்குதுடா. அழுவாத மாம்சு, அம்மா தானே அடிச்சாங்க, வாங்கிக்க. ஏயா, அவன்தான் ஏதோ புத்தி கெட்டத்தனமாக என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான்னா அதை நீங்கள் அந்த நேரமே என்கிட்ட வந்து சொல்லாமல் அவனுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கீங்களா? ஏண்டி, உனக்கு இது தெரியாது? இதெல்லாம் நல்லாவா இருக்குது? இன்றைக்கி அவங்க பார்த்தவங்க வேறு யார் யார் பார்த்து என்னென்ன நினைப்பாங்க? டேய் நெப்போலியா, நீ எங்கடா போன? நீ இங்கே வாடா. எம்மா, சே, அவரை பார்த்தா பாவமாக இருக்குது.
நான் பண்ண தப்பால் அவர் பேர் கெட்டு போயிடுச்சே. எங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு மருமகனை திட்டிட்டு இருக்காங்களே. அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா கூட இதுக்கு என்ன பண்ண முடியுமோ தெரியலையே. ஏம்மா ஏம்மா விடுமா, இனிமே அந்த தப்பை எதுவும் நடக்காம நான் பார்த்துக்கிறேன், விடுமா. ஆமாங்க சம்மந்தி, மன்னிச்சிருங்க சம்மந்தி. இந்த கூறுகட்ட மனுஷன் இப்படி பண்ணியிருக்கிறாரு சம்மந்தி, நீங்கள் எங்களை மன்னிச்சிடணும். நாங்கள் பண்ணது தப்பு தான் அத்தை, எங்களை மன்னிச்சிடுங்க அத்தை. இனிமேல் உங்களை கேட்காம எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டோம் அத்தை. என்னையும் மன்னிச்சிருமா. நான் எதையும் முழுசாக தெரிஞ்சிக்காம உன்னை உன் குடும்பத்தை எல்லாத்தையும் சேர்த்து திட்டம்மா. அத்தை நீங்கள் பண்ணது தப்பு இல்லை அத்தை, யாராக இருந்தாலும் அப்படி தான் அத்தை பண்ணுவாங்க. சம்மந்தி நீங்களும் மன்னிச்சிடுங்க, மரியாதையே இல்லாமல் பேசிட்டேன். பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டுடி, அப்புறம் மன்னிப்பு கேளு நீ. ஏங்க நான் என்னங்க பண்ணுறது, இப்படி உன் மருமகன் ஒருத்தன் கூட ஓடுனான்னு சொன்னால் எனக்கு கோவம் வருமா வராதா? அப்பாடா, ஒரு வழியா சாமி ஆடி அடங்கிருச்சு போல. சரிங்க சம்மந்தி, நைட்டு இருந்துட்டு காலையில போகலாம். சரி பேசின வரைக்கும் போதும், இதோட பிரச்சனையை விடுங்க. சரிங்க சம்மந்தி, நான் வரேன் சம்மந்தி. ஆமாங்க சம்மந்தி, எங்களையும் எங்கள் பொண்ணையும் மன்னிச்சிருங்க சம்மந்தி. பொண்ணை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சம்மந்தி. அதெல்லாம் எங்கள் ருக்குமணி அக்கா ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாங்க. எங்கள் அக்கா மனசில் எதையுமே வச்சுக்காம கொட்டிடுவாங்க, அவ்வளவுதான். இதையே மனசில் வச்சுக்கிட்டே இருந்து போக போக பெரிய பிரச்சனையாக வர்றதுக்கு இன்றைக்கே எல்லாமே முடிஞ்சுது பார்த்தீங்களா. இதுதான் எங்கள் ருக்குமணி அக்கா. ஆமாங்க, நேருக்கு நேராக பேசிடுவாங்க எங்கள் மதினி. எங்கள் பொண்ணை நம்பி இங்கே விட்டுட்டு போகலாம், எந்த பிரச்சனையும் வராது. சரி மதுமா, நான் போயிட்டு வரேன். உனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே உனக்கே தெரியும். சரிங்கம்மா. எல்லாரும் இருங்க, வரோம். மதுமா, உனக்கு சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. நீ சின்ன பிள்ளையும் இல்லை, பார்த்து பந்தோஸ்தான் நடந்துக்கணும். மாப்பிள்ளைய நல்ல கவனமாக பார்த்துக்கோ, அவங்க குடும்பமே உன்னை நம்பிட்டு இருக்கு. சரிங்கப்பா, இனிமேல் எந்த தப்பும் பண்ணாமல் நான் நல்லபடியாக வாழ்கிறேன்ப்பா. போயிட்டு வரேம்மா. சரிங்கப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நம்ம பண்ண தப்புக்கு அவர் தான் திட்டு வாங்கிட்டுருக்கிறாரு. சரிம்மா, எல்லாரும் போய் படுங்க. ஒரு வழியாக அம்மா சமாதானம் ஆயிட்டாங்க. அம்மா, இவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதாம்மா நான் அவ்வளோ சொன்னேன் அவங்கிட்ட. நம்ம அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுடா, ரொம்ப கோவப்படுவாங்க, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராது, நாம் வேற ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணிக்குவோன்னு படித்து சொன்னேன். கேட்கவே இல்லைம்மா அவன். சரி, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், மன்னிச்சு அவனையும் விட்டுருங்கம்மா. அடே அடே, அமைதியாக இருக்கிறவங்களே ஏற்றி விடுறீடா சாமி. இனி இந்த மாதிரி எதுவும் பண்ணாம நான் பார்த்துக்கிறேம்மா. மாப்பிள்ளை அவ்வளோ எடுத்து சொல்லியிருக்கா, அவன் பேச்சையும் கேட்காம எனக்கும் தெரியாமல் திமிருக்குன்னு இந்த காரியத்தை பண்ணியிருக்கல நீ. உன்னெல்லாம் என்ன செஞ்சா தகும்? ஏண்டா இப்படி? மணி இப்போ 12 ஆயிருச்சு மைனி. 12 மணிக்கு மேலே ராகு காலம் தொடங்குதுன்னு 8 மணிக்கே சாந்தி முகூர்த்தம் வச்சாங்க. யார் வச்ச கண்ணோ என்னமோ தெரியலிங்க. சாந்தி முகூர்த்தம் உதுத்து போட்டு பூந்தி முகூர்த்தமாக ஆக்கி போட்டாங்க. ஏங்க அம்மனிங்களா, நீங்கள் யாராச்சும் கண்ணு கிண்ணு வச்சு போட்டியலா? ஃபர்ஸ்ட் நைட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு பழத்தை தின்னு போடாதீங்கன்னு படித்து சொன்னேன். யாராச்சும் கேட்டியலா அம்மனி? பாருங்க, இப்போ நம்ம நெப்புக்கு நைட்டி கேன்சல் ஆயிருச்சு. சீச்சி, நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு கேன்சல் ஆயிருச்சா? ஃபர்ஸ்ட் நைட்டு கேன்சல் ஆயிருச்சா இல்லையா? அநியாயமாக ஒரு கன்னி பையன் நெஞ்ச பருத்தி பஞ்சாட்ட வெடிக்க வச்சு போட்டியலே. ஏனுங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குதுங்க? மதுமா, நீ என்னோட ரூமுக்கு வந்து படுமா. போச்சா? பட போச்சே. அவர்கிட்ட ஒரு மன்னிப்பாச்சு கேட்கணும்னு நினச்சேன் இன்னைக்கு. பாவம் ரொம்ப வருத்தப்பட்டு போகிறாரு. என்னால் தான் எல்லாமே இப்போ நடந்தது. நீங்க எங்கடா வர்றீங்க?
மச்சி நடு சாம ஆயிடுச்சு மச்சி. ஊரெல்லாம் ஒரே இருட்டா இருக்கு. நாய் வேற பேய் மாதிரியே கத்திட்டு கிடக்கு. நாங்க பேசாம இங்கேயே படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில போயிடுறோம் மச்சி. ஆமா மச்சி, நீ தனியா தானே தூங்க போற. நாங்க உன் கூட இருக்கோம்டா, கவலைப்படாத. நீங்க 2 பேரும் என் கூட இருக்கிறது தாண்டா எனக்கு கவலையே. டேய் மாப்பிள்ள, பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு என்னைய துக்கா மாட்டி விட்ட பாத்தியா? எப்படிடா இப்படியெல்லாம்? மச்சி, நீயே நல்லா யோசிச்சு பாரு. இந்த வீட்டு மூத்த மருமகன், அதான் உங்க அண்ணி, கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்து கை நிறைய சம்பாதிக்கிற அவங்களையே உங்க அம்மா என்ன பாடுபடுத்துறாங்கன்னு உனக்கே நல்லா தெரியும். உன் பொண்டாட்டியை மட்டும் தலையில தூக்கி வச்சு தாங்குவாங்களா? இதெல்லாம் அந்த பொண்ணு லவ் பண்ணி ஓடி போன பொண்ணுன்னு தெரிஞ்சா அந்த பொண்ணை வாழ விடுவாங்களா? நான் மட்டும் அப்படி ஒரு கதை திரிக்கலைன்னு வச்சுக்கோ, அவங்க அப்பா கூடவே அதை அனுப்பி வச்சுட்டு நாளைக்கு உன்னை இன்னொரு குடும்பத்துக்கு விலை பேச ஆரம்பிச்சிருவாங்க. நடக்குமா நடக்காதா? அந்த பொண்ணு மது பாவம்டா, அமைதியான குணம். அந்த பொறுக்கிய நல்லவன்னு நம்பி ஏமாந்துருச்சு. அவன் அப்படி பேசி நம்ப வச்சிருக்கான். ஏதோ ஒரு தடவை தெரியாம தப்பு பண்ணிருச்சு. அதுக்காக வாழ்நாள் முழுக்க அந்த பொண்ணை தண்டிக்கிறது என்னடா நியாயம்? உங்க அம்மா எப்படி பேசுறாங்க பாத்தீல? வாழ்நாள் முழுக்க இதே மாதிரி பேசினா என்ன ஆகும் அதோட நிலைமை? அதான் அந்த பொண்ணை காப்பாத்த உன்னை மாட்டி விட்ட. இப்போ பாரு, உன்னை திட்டுறதோட விட்டுட்டாங்க. பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. ஒரு பொண்ணை வாழ வைக்கணும்னா நம்ம எவ்வளவு வேணாலும் கிழி வாங்கலாம்ல, தப்பே இல்லை. நல்ல வேலை உங்க அம்மா நான் சொன்னதை நம்பிட்டாங்க. இல்லைன்னா இந்நேரம் உன் பொண்டாட்டிய வீட்டை விட்டு அடிச்சு துரத்திருப்பாங்க. உங்க அம்மா நல்ல அம்மா, ஆனா மோசமான மாமியார். ஆனா நீ ரொம்ப நல்லவ மச்சி. தாலி கட்டுன கையோட ஒருத்தி அத்து விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கட்டிக்க முடியுமா உன்னால? பொண்ணு பார்த்துட்டு வந்த நாள்ல இருந்து அந்த பொண்ணு போட்டோ மொபைல்ல வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட கல்யாண கனவுகளோட சுத்திட்டு இருந்தவன் தான் நீ. அதுக்கும் பேரு தான் காதல் மச்சி. நமக்குன்னு அமைஞ்ச துணைய அவங்க குறைகளோட அப்படியே ஏத்துக்கிட்டு வாழ்றது தான் உண்மையான நேசம். அந்த பொண்ணோட பாஸ்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசா ஒரு காதல் கத்துக்கிடு மச்சி, உன்னால முடியும். தேங்க்ஸ் மச்சி, நீ நல்லது தாண்டா பண்ணியிருக்க. என்னை தான் ரொம்ப டேமேஜ் பண்ணி விட்ட. சரி பரவாயில்ல விடு. நீ சொன்னதுல ஒரு விஷயம் நிஜமோ நிஜம். பொண்ணு பார்த்து முடிச்சதுமே எனக்கு அவள் நினைப்பாவா தான் இருந்தது. அவ்வளோ பிடிச்சிருந்தது அவளை. மனசுக்குள்ள காதல் கோட்டையை கட்டி வச்சிருந்த மாப்ஸு. திடீர்னு அண்ணான்னு காலில் விழுந்தா பாரு, செத்துட்டேன் நானு. அதான் மறுபடியும் பொழைச்சிட்டியே மச்சி. சரி சரி, நடந்த வரைக்கும் நடந்து போச்சு, நடக்காதது லாரியில் போச்சுன்னு மனசை தேர்த்திக்கிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் வா. அடுத்த வேலைனா கட்டி பிடிச்சி தூங்குறது தான். 12:30 மணிக்கு கபடி ஆட முடியும். எல்லாம் என் நேரண்டா. உங்கள் 2 பேரையும் கட்டிப்பிடிச்சி தூங்குறதுக்கா கடனை வாங்கி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கட்டில் அலங்காரம் பண்ணி உங்கள் கூட தூங்கணும்னு என் தலை இழுத்து எழுதியிருக்கு. அலையாதே மூதேவி, இன்னைக்கு ஒரு நாள் தானே. நாங்கள் என்ன டெய்லி அவங்க கூட வந்து தூங்க போகிறோம்? ஓவராக பெணாத்தாமல் படுறா டேய். என்னமோ இதுக்கு முன்னாடி நாமெல்லாம் கட்டிப்பிடிச்சி உருண்டதே இல்லைங்கிற மாதிரி பேசுகிற. உனக்காக உங்கள் அம்மா கிட்ட பூரிக்கட்டையால் சாத்து வாங்கியிருக்கேன் நான். பூரிக்கட்டை இல்லை பூரிக்கட்டை, அது உருட்டு கட்டடா. 4 மணி நேரம் கட்டில் அலங்காரம் பண்ணியிருக்கோம். நாங்கள் இதில் படுக்க உரிமை இல்லையா எங்களுக்கு? சொல்லுடா, எங்களுக்கு உரிமை இல்லையா? நாங்கள் இங்கே படுக்கக்கூடாதா? உன் பொண்டாட்டியத்தான் உங்கள் அம்மா தள்ளிக்கிட்டு போயிச்சே. நீ தனியாக இருக்கேன்னு உனக்கு துணைக்கு வந்தா தலை எழுத்து அது இதுன்னு ஓவராக பேசுகிற. அவ்வளோ இது இருந்தா உங்கள் அம்மாவை எதிர்த்து பேசி கூட்டிகிட்டு வந்திருக்க வேண்டியதானே உன் பொண்டாட்டிய. நாங்களா வேணாம்னோம்? எதுக்குடா இப்போ பொங்கிட்டுருக்க? பொறுமை மாம்சு, பொறுமை. சின்ன பையன் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டான். யாரா அவன்? நம்ம பையடாவன். பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுரு. நீ சொன்னதால விடுற மாப்ஸு.
பூரிக்கட்டையை எடுத்துட்டு வேணா அந்த பொம்பளை உருட்டுக்கட்டையை எடுத்துட்டு வந்திருக்குடா. அது உருட்டுக்கட்டை இல்லைடா, இரும்புல செஞ்சு வச்சிருக்கு போல அந்த கட்டைய. ஆத்தா என்ன அடி! காலையில செக் பண்ணணும், வீங்கி இருக்கான்னு டவுட்டா இருக்கு எனக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. ரெண்டும் நல்லா தூங்குதுங்க. டேய், இப்போ எதுக்கு எரும மாடு குட்டையில் உருள்ற பெறற மாதிரி இந்த உருட்டு உருட்டிட்டு கிடக்க? தூக்கமே வர மாட்டுதுடா, மனசுல ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே கிடக்கு. எனக்கு கூட இப்படி தான் மச்சான், தூக்கத்தில் கூட மனசுல ஏதாச்சும் ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியா? அப்போ நீ என்ன பண்ணுவ? நேற்று கூட அந்த மனசை திட்டி ஒரு கவிதை சொன்னேன், உடனே கம்முன்னு தூங்கிருச்சு. நீ வேணா ட்ரை பண்ணு. கவிதை சொல்லி திட்டுனா மனசு தூங்கிருமா? இது என்ன புது பொருளியா இருக்கு? சத்தியமான நெசமச்சான், சொல்றேன் கேளு. மானங்கெட்ட மனமே, நீ ஒரு ஈனங்கெட்ட இனமே, ஆக்கங்கெட்ட கூவைய போல அகப்பட்டதெல்லாம் முழுங்குறியே, கடத்தண்ணி பானைய போல கண்ட குப்பையை உள்ள போட்டு எந்நேரம் கலங்கி போய் திரியிறியே, மதிகெட்ட மந்திய போல மரத்துக்கு மரம் தாவிரியே, ஓரிடமா உட்காராம அங்கேயும் இங்கேயும் ஆள பறந்து சாகுறியே, ராவெல்லாம் உறங்க விடாம எதையாச்சும் உருட்டியே உசுரை போட்டு வாங்குறியே, ஒரு நாளாச்சும் உருட்டாமத்தான் இருக்கியா? மனுஷனை நிம்மதியாத்தான் உறங்க விடுறியா? அட மானங்கெட்ட மனமே, உனக்கு ரோஷம் இருந்தா உருட்டாம உறங்கு, இல்ல தூக்கு மாட்டியா அச்சு தூங்கு. இப்படி மச்சி என்னோட கவிதை நல்லா இருக்குல்ல? என்ன மச்சான், ஏன் இப்படி லுக்கு? இல்ல, உன்னை என்ன சொல்லி பாராட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியா? கவிதை அவ்வளோ சூப்பராவா இருந்துச்சா? சரி, நீ யோசிச்சு வை, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். பக்கத்துல தான் இருக்கு, நீ போ. நெப்பு நெப்பு, திறக்க மாட்டேங்குதுடா கதவு. வெளியில நல்ல பெரிய பூட்டா எடுத்து பூட்டிட்டேன்டா, உள்ளேயே தூக்கு மாட்டி தூங்கிரு. நாயே, வெளியில வந்தீன்னா நானே உன்னை தொங்க விட்டுருவேன். கவிதை சொல்றான் நான் கவிதை, சனியம் பிடிச்சவனுங்க டிசைன் டிசைனா சாவடிக்கிறானுங்க என்னைய போட்டு. நெப்பு நெப்பு, கதவை திறடா. சாவடிச்சிரும், ஒழுங்கா இங்கேயே இருந்துரு நைட்டு. தூக்க வரலன்னு சொன்னது ஒரு தப்பா போச்சு போல, சாவடிச்சிட்டேன் இன்னைக்கு. டேய் மச்சி, யாரோ கதவு தட்டுறாங்கடா, எந்திரிச்சு போய் தர. பேசாம படுறா, அந்த நாய் தான் தட்டிக்கிட்டு இருக்குது. எந்த நாயிடா மச்சி? நம்ம கூடவே ஒன்று கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு தெரியுமே, அந்த நாய் தான். கல்யாணமா? அவன் ஏன் கதவை தட்டிட்டு இருக்கான்? பூட்னா தட்ட தான் செய்வான். அவன் எதுக்குடா இந்த நேரத்தில் வெளியில போனா? வெளியில போகல, வெளியே வருதுன்னு உள்ள போனான். நான் தான் வெளியிலேயே வராதேன்னு உள்ள வச்சு பூட்டிட்டேன். நொய்யின்னு கேள்வி கேட்காம பேசாம தூங்கு. டேய் லூசி, என்ன வளர்ற? ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னு பைத்தியம் ஆகிட்டியா? மாம்சு மாம்சு, எங்கடா ஆளை காணோம்? மாப்ஸு, நான் பாத்ரூம்ல இருக்கேன்டா, வந்து திறந்து விடுறா. நெப்பு, டேய், ஏண்டா பைத்தியமே, அவனை பாத்ரூம்குள்ள வச்சு பூட்டி வச்சிருக்க? நியாயமா அந்த கவிதையை கேட்ட பாவத்துக்கு அவனை கொலை பண்ணிட்டு நான் தான் உள்ள போயிருக்கணும். அதை நீ கேட்டிருக்கணும், அப்ப தெரியும் உனக்கு. மானங்கெட்ட மனமே, ஈனங்கெட்ட இனமேன்னு மொக்கையா அழுக்கிறான்டா. கடுப்பு வருமா வராதா? கொடுமைடா உங்களோட. சாவியை குர்றா, பாத்ரூம் கதை திறக்கணும். இருட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருப்பான்? சாவிலாம் கொடுக்க முடியாது, அந்த நாயை உள்ளேயே தூங்க சொல்லு. அடேய், ஏண்டா என்னை எப்படி கொடுமைப்படுத்துற? இங்கே எப்படிடா தூங்க முடியும்? கக்கா போகிறதுக்குன்னு ஒரு பேஷன் இருக்குல்ல, அதுக்குள்ளே தலையை கவுத்து வச்சுட்டு தூங்கு நாயே.
எதே? சீ, கரும கருமம் மச்சி. ஆனாலும் நீ ரொம்ப ஓவரா பண்ற மச்சி. எனக்கு லைட் இருந்தா பாத்ரூம் வராது, லைட் இல்லைன்னா தூக்கம் வராதுன்னு உனக்கு தெரியாதா? டேய் மாப்பிள்ள, அந்த லைட்டை போட்டு விடுறா, அவன் பாட்டுக்கு அங்கேயே தூங்கட்டும். டேய், ஏன்டா ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் உசுரை வாங்குறீங்க? நிப்பு, இப்ப சாவி கொடுக்க போறியா இல்லையா? முடியாதுடா. ஏண்டா டேய், என்னைய ஏன்டா உள்ள வச்சு பூட்டுன? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உனக்காக நான் உங்க அம்மா கிட்ட உருட்டுக்கட்டையிலலாம் அடி வாங்கியிருக்கேன். அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லை உனக்கு. பாத்ரூம் பேஷனுக்குள்ள தலையை விட்டு தூங்க சொல்ற. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். இன்னைக்கு நான் உன்னை அடிக்கிற அடியில மாவன்னு 3 மாசத்துக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே கிடையாதுடா. மாம்சு, விடு மாம்சு. மச்சி, நீயாச்சும் அவனை விட்டுட்டு எந்திரிச்சு வாடா. ஏன்டா இப்படி நேரங்காலம் இல்லாம அடிச்சுக்கிட்டு சாவுறீங்க ரெண்டு பேரும்? இம்சடா உங்க கூட. என்ன மாப்ஸு, பேந்த பேந்த முழிச்சிட்டு இருக்க, வந்து தூக்குடா, எங்களை கட்டிலுக்கு அடியில் மாட்டிக்கிட்டோம்.